வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார் பேசுகிறேன். நம்முடைய கற்றதும் பெற்றதும் யூடியூப் சேனலுக்கு நிறைய வரவேற்பு கொடுக்குறீங்க, மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம விவசாயத்தையும் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் போன்றவற்றையும் சிறப்பிக்கும் விதமாகத்தான் இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நமக்கு ஓய்வு நாள், தோட்டத்தில் சில வேலைகளை செய்யலாமே அப்படின்னு வந்திருக்கேன். வாங்க அந்த வேலையை பார்ப்போம். ரொம்ப காலம் அந்த ஸ்டாண்டு நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தாமல் கிடந்தது. இந்த ஸ்டாண்டு எதற்குரிய ஸ்டாண்டுன்னா, வழிப்போக்கர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு மண்பானை வைக்கலாம்னு சொல்லி என்னுடைய தந்தையார் செய்து வைத்திருந்த ஸ்டாண்டு. ஆனால் நம்ம தோட்டத்தில் ஆள் இல்லாத நேரத்தில் இதை வெளியில் வைப்பது சரியாக இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் இதை தூக்கி உள்ளே வச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு ஒரு வேலை வந்திருக்கு. என்ன வேலை அப்படின்னா, இது ஒரு ஸ்ப்ரிங்க்லர். இந்த ஸ்ப்ரிங்க்லர் 1/2 இன்ச்சாக ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இது 3/4 இன்ச்சு ரெடியூசர். இந்த ரெடியூசர் 3/4 இன்ச்சு பைப்பு மூலமாக அப்படியே நாம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் 3/4 இன்ச்சு பைப்பில் இதை மாட்டுறோம். ஏன் இதை மாட்டுறோம் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங்க்லர் தரையை ஒட்டி இருந்தால் உயரமாக நிறைய செடிகளுக்கு போகாது. நம்முடைய மல்லிகைப்பூவெல்லாம் பாருங்கள், தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் கிடக்குது. இந்த பக்கம் பச்சை பசேல் இருக்குது, இந்த பக்கம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலை. நமக்கு நின்று பாய்க்க நேரம் இல்லாத காரணத்தால் அதற்கு ஒரு செட்டப் நம்ம கொடுக்கலாம், ஒரு சிஸ்டமாக கொடுக்கலாமே அப்படின்ட்டு நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்லரையும் இந்த ஸ்டாண்டையும் பயன்படுத்த போகிறோம். இதில் ஏற்கனவே இந்த பெண்டு கொடுத்து கொஞ்சம் உயரம் கொடுத்துட்டேன். திரும்ப தேவையான அளவில் வளைச்சி ஒரு வளைவு போட்டு எவ்வளோ உயரம் தேவையோ அவ்வளோ உயரத்துக்கு நம்ம இதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ இதை அப்படியே இந்த ஸ்டாண்டோடு சேர்த்து வச்சு கட்டி உயரத்தை கூட்டியிருக்கோம். வாங்க இது எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். இப்போ வால்வை திறக்கணும் நண்பர்களே. இந்த வால்வை திறந்தாதான் நம்ம ஸ்ப்ரிங்க்லர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கு தண்ணீர் வைக்கும் பொழுது இந்த வால்வை மட்டும் திறந்து விட்டுட்டோம்னா நமக்கு அருமையாக தண்ணி பாஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மல்லிகைக்கெல்லாம் அதிகமாக தண்ணி தேவையில்லை. திடீர்னு நம்ம நிலத்திலேயே பள்ளமான பகுதிகள்லாம் இருக்குது. அதில் வாழ்வதையும் திறந்து வச்சுருந்தா கூட நமக்கு ஸ்ப்ரிங்க்லர் சுத்தாது. இங்கே எதுவும் வால்வு திறக்கலை, வால்வு திறந்துருக்கு. இதை நம்ம அடைக்கணும். இது ஓசிலிருந்து பீறிட்டு வரக்கூடிய தண்ணீர். இப்படியே நிறைய ஓசுகள் போட்டு நம்ம வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, அருமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே. கேமராவில் தண்ணி போட்டுருமோ? சரி, பரவாயில்ல. கேமராவில் தண்ணி போட்டால் புது கேமரா வாங்கிக்கிடுவோம். சூப்பர், ஸ்ப்ரிங்க்லர் அருமையாக வேலை செய்யுது நண்பர்களே. அட்டகாசம், சூப்பராக. இப்போ என்ன ஆகும்னா, நம்முடைய அத்தனை மல்லிகைப்பூ செடிகளுக்கும் ஆள் இல்லாமலே தண்ணீர் பாயக்கூடிய சூழ்நிலை. இந்த நெல்லி மரத்துக்கும் தண்ணீர் குறைவான ஒரு சதசதப்பிலே இருக்கும். ரொம்ப அற்புதம். இதெல்லாம் நம்ம செஞ்ச வேலைக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மல்லிகை நண்பர்கள். இனி வரும் நாட்களிலெல்லாம் மல்லிகைப்பூ சீசன். இந்த ஆண்டு முழுவதும் ஓய்வில்லாமல் பூத்துட்டு
கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்தாங்க. அதனால தான் 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய் வரை விலை போனது. இப்போ அடுத்தாக்கில் மழை குறைந்த உடனே பூ நிறைய வரும். ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்யணும் நண்பர்களே. சிரிக்கும் மல்லிகை, மணக்கும் மல்லிகை. ஸ்ப்ரிங்க்லருடைய வேகத்தை பார்த்தீங்களா? சூப்பர். ஓகே நண்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார். நன்றி, வணக்கம்.